அதையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ செலவாத்தின் மகிமையை மனிதர்கள் அறிந்திருந்தால், செலவாத்து ஓதுவதில் உள்ள மகிமையை அறிந்திருந்தால் தன் நாவை நனைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாவை நனைத்து கொண்டே இருப்பார்கள்டா என்ன அர்த்தம்? அதை ஓதிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லாவும் மலக்குமார்கள் செய்யக்கூடிய அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, மார்க்கத்தை, ஷஃபாஅத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள அந்த செலவாத்தை இன்றைய தினம் நம்ம எத்தனை நேரம் ஓதிருக்கோம்? நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்போமே, இன்றைய தினம் நம்ம செலவாத்துக்களை எவ்வளோ ஓதியிருக்கோம்? நம்ம செலவாத்தை ஓதிட்டாலே பயான் மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சு. செலவாத்தை ஓதிட்டாலே ஒரு அமலகம் முடிஞ்சிருச்சு. தொழுது முடிச்சுட்டு செலவாத்து ஓதிட்டோம்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க போகிறோம். இதுக்கு இல்லைம்மா செலவாத்து. நம்மளுடைய ஆரம்பமும் செலவாத்தாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் செலவாத்தாக இருக்கணும், நம்ம முடிவும் செலவாத்தாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு உள்ள இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சோம்னா அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காமே மஹமூதுங்கிற அந்த தலத்துக்கு நீ உயர்த்துவாயாக. நம்ம ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு ஓதுறோம் இல்லையா துவா, அது செலவாத்தோட தானே ஓதுறோம். அந்த துவாவோட நம்ம கேட்டோம்டா அல்லாஹு தஆலா மலக்குமார்களின் எண்ணிக்கை அளவு நம்மளுக்கு நன்மையை தர காத்திருக்கான். மலக்குமார்கள் எண்ணிக்கை எண்ணி முடியுமா? அல்லாஹ்வை தவிர நம்ம அறியவே மாட்டோம். எந்த நபிமார்களும் அறியல, எந்த ரசூல்மார்களும் அறியல அல்லாஹ்வுடைய கணக்கு.